ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என்னென்னு சொன்னால், வாட்ஸ்அப்பை பொறுத்தவரையில் வந்து நாளுக்கு நாள் வந்து புது புது அப்டேட்டுகளை வந்து கொடுத்து கொண்டு போகிறான். ஸோ அந்த வகையில் சூப்பரான தரமான அப்டேட்டுகள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கொண்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் நாங்கள் இன்றைய பார்க்க போகிறது வந்து 6 சூப்பரான வாட்ஸ்அப்பின் புது அப்டேட்டுகளை தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. இதில் ஃபஸ்ட்டாக நாங்கள் பார்க்க போகிறது வந்து எடிட் டெக்ஸ்ட். இந்த சிஸ்டம் வந்து முதல் டெலிகிராமில் கொடுத்துருந்தவங்க. இப்போ நாங்கள் ஒரு செட்டுக்குள்ளே போகிறோம். செட்டுக்குள்ளே போய்ட்டு அவருக்கு சென்ட் பண்ணுறோம். சென்ட் பண்ணினோட மெசேஜை சென்ட் பண்ணினோன்னா 15 செகண்டுக்குள்ளே வந்து நீங்கள் எடிட் பண்ணலாம். அதை டிக் பண்ணி போட்டு மேலே 3 டாட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணோடனே எடிட்ன்னு சொல்லி வரும். எடிட்ன்னு சொல்லி வரைக்குள்ள நீங்கள் என்ன எடிட் பண்ண போகிறீங்களோ அதை எடிட் பண்ணி போட்டு ரீசென்ட் பண்ணலாம். ரீசென்ட் பண்ணிக்கலாம். அதில் கீழே பார்த்தீங்கன்னா எடிட்டட் என்று விழும். இதுதான் இப்போ சூப்பராக தந்திருக்க ஒரு புது அப்டேட். ரெண்டாவது நாங்கள் பார்க்க போகிறது வந்து செட் லாக்குன்னு சொல்லி, இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு யாரோடையாவது நாங்கள் பர்சனலாக வந்து செட் பண்ணி கொண்டிருப்போம். ஸோ அந்த வகையில் வந்து அவங்களோட செட்டை வந்து வேறு யாருமே பார்க்கக்கூடாதுன்னா இந்த சிஸ்டம் வந்து ஒரு சூப்பரான சிஸ்டம். அந்த வகையில் வந்து செட் லாக்குக்கு போங்க. செட் லாக்குக்கு போனோன்னா லாக் திஸ் செட் வித் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுங்க. ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுத்தோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் வியூன்றதை கொடுங்க. வியூன்றதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் லாக்கிட் செட்டுன்னு சொல்லி உங்களுக்கு புதுசாக உண்டு உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து ஷோ ஆகும். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுக்கணும். ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுத்தோன்னா உங்களோட நீங்கள் லாக் பண்ண செட் வந்து அதுக்குள்ளே இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த செட் வந்து உங்களுக்கு தேவையில்ல அந்த லொக்கை நீங்கள் வந்து டிசேபிள் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செட் லொக்குக்கு போயிட்டு அதை வந்து டிசேபிள் பண்ணி விடலாம். டிசேபிள் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வளமையாக எப்படி வாட்ஸ்அப் இருந்துச்சோ அதை மாதிரியே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து ஷோ ஆகும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது 3வது அப்டேட் வந்து சைலண்ட் அன்னோன் கால்ஸ். அதாவது நீங்கள் யாரையாவது உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து சேவ் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புதுசாக ஏதாவது ஒரு கால் யாராவது கால் பண்ணினாங்கன்னு சொன்னால் அந்த அன்னோன்லேருந்து வர கால்கள் வந்து சைலண்ட்லேயே இருக்கும். உங்களுக்கு கால் அடித்தா உங்களுக்கு விளங்காது. ஸோ அந்த வகையில் இதை போய்ட்டு சைலண்ட் அன்னோன் காலர்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. அதை வந்து எனேபிள் பண்ணி விடுங்க. எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புதுசாக வர கால்கள் வந்து உங்களுக்கு கால் அதாவது சேவ் பண்ணாத நம்பர்லேருந்து வர கால்கள் வந்து உங்களுக்கு சைலண்டாகவே இருக்கும். இதை நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் போய்ட்டு பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷனுக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதில் வந்து அலர்ட் மாதிரி தந்துருப்பாங்க. இப்படி இந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு கால் வந்திருக்குன்னு சொல்லி, நியூ நம்பர்லேருந்து கால் வந்திருக்கான்னு சொல்லி. அப்படி இல்லாட்டி உங்களோட செட்டில் கால்ஸ்ன்னு சொல்லி பொட்டமில் இருக்குது பாருங்கள், அந்த கால்ஸை நீங்கள் டிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே இருக்கும். நீங்கள் அதில் போய் பார்த்துக்கொள்ளலாம். அடுத்த நாங்கள் 4வது பார்க்க போகிறது வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஃபேஸ்புக் ஷேர் பண்ணுறது. அதாவது உங்களோட வாட்ஸ்அப்புன்ற ஸ்டேட்டஸை வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் பண்ணலாம். நாங்கள் இந்த மாதிரி தான் இதில் போயிட்டு உங்களோட நீங்கள் என்ன ஸ்டேட்டஸில் போட போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அட் கேப்ஷன் இருக்குது நான் எம்ஏ டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி போட்டு சென்டை கொடுக்குறேன். சென்டை கொடுத்தோன்னே பாருங்கள் உங்களுக்கு ஃபேஸ்புக் அடையாளம் போட்டு ஒரு லோகோ வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கெட் ஸ்டார்டட்னு சொல்லி வரும். அந்த கெட் ஸ்டார்டட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபேஸ்புக் இதுக்கு போகும். அக்ரி இருக்கும். நீங்கள் அதை அக்ரி பண்ணுங்கள். அக்ரி பண்ணினோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ஷோ ஆகும். அதில் ஆல்வேஸ் ஷேர் மை ஸ்டேட்டஸ் டு மை ஃபேஸ்புக் ஸ்டோரி என்று அதை டிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணிங்கன்னு பார்த்தா உங்களோட ஸ்டேட்டஸில் வந்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஸ்டேட்டஸ் ஆகிட்டு. இப்போ நாங்கள் இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு எங்களோட ஃபேஸ்புக்கில் போவோம். எங்கள் ஃபேஸ்புக்கு போயிட்டு அதில் போய்ட்டு நம்மளோட ஸ்டோரியை வந்து ஒருக்கா பார்ப்போம். ஸ்டோரியை இருந்தால் பாருங்கள், இந்த ஸ்டோரியில் வந்து கிளிக் பண்ணினோன்னா எந்த ஸ்டோரியிலையும் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இப்படி வந்திருக்கு. அதாவது நீங்கள் வாட்ஸ்அப்பில் போடுறதும் ஆட்டோமேட்டிக்காகவே ஃபேஸ்புக்குக்கும் வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து ஷேர் ஆகிடும். ஸோ இது வந்து இப்போ புதுசாக நியூ அப்டேட்லேயே கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற அப்டேட் என்னென்னு சொன்னால், அடுத்த அப்டேட் வந்து போல். இது வந்து என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கொஸ்டியன்ஸ் வந்து போடுறீங்கன்னு சொன்னால் யாருக்காவது இல்லை ஒரு குரூப்லேயோ நீங்கள் ஒரு கொஸ்டியன்ஸ் வந்து போடும் பொழுது முதல் வந்து நீங்கள் போடுற கொஸ்டியன்ஸுக்கு வந்து எல்லா கொஸ்டியன்ஸுக்குமே வந்து டிக் பண்ணி கொள்ளலாம். அதனால் வந்து இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க எலவ் மல்டிபிள் ஆன்சர்ன்னு சொல்லி. அதை வந்து டிசேபிள் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் ஏதாவது நீங்கள் போடுற ஒரு 5 ஆன்சரில் ஏதாவது ஒரு ஆன்சருக்கு மட்டும்தான் வந்து டிக் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது வந்து இப்போ புதுசாக வந்து அப்டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க.
முதல் வந்து எல்லாத்துக்குமே வந்து அப்டேட்டை பொறுத்தவரையில் முதல் வந்து எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இதில் பாருங்கள், நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ஒன்றுக்கு மட்டும்தான் வந்து அப்ளை பண்ணலாம். மேலே பாருங்கள் செலக்ட் ஒன்னு சொல்லி வருது. அப்படி வந்தால் ஒன்றுக்கு மட்டும்தான் நீங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளலாம். அடுத்த நாங்கள் பார்க்க போகிற அப்டேட் வந்து கஸ்டம் நோட்டிஃபிகேஷனை பொறுத்தவரையில் வந்து இப்போ நீங்கள் எல்லா வாட்ஸ்அப்பை பொறுத்தவரையில் ஒரு ரீசெண்டாக ஒரே ஒரு ரிங்டோனை மட்டும் வாட்ஸ்அப்புக்கு வந்து போட்டிருப்பீங்க. ஸோ அந்த வகையில் யார் வந்து உங்களுக்கு கோல் அடித்தாலும் நீங்கள் அதை போயிட்டு திரும்ப பார்த்து கொண்டு இருக்கணும். ஸோ அந்த வகையில் அதுக்காண்டி தான் இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்துருக்காங்க. இதில் போய்ட்டு ஜூஸ் கஸ்டம் நோட்டிஃபிகேஷன் சொல்லி யாரை செலக்ட் பண்ணுறீங்களோ அவரை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அவருக்கு என்ன கோல் மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வேணும், என்ன கோலுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும் சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அவருக்குரிய ரிங்டோன், அவருக்குரிய வைப்ரேஷன், அவருக்குரிய லைட் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது தனித்தனி நபராக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இது வந்து குரூப்புக்கும் வந்து பொருத்தமாக தான் இருக்கும். நீங்கள் குரூப்புக்கும் வந்து செஞ்சு கொள்ளலாம். வந்து இப்போ நீங்கள் நிறைய குரூப்புகளில் இருப்பீங்க. உங்களோட ஸ்கூல் குரூப் இருக்கும், ஸ்போர்ட்ஸ் குரூப் இருக்கும். ஸோ அந்த வகையில் யார் இந்த குரூப்பில் மெசேஜ் பண்ணுறாங்கன்ட்டு இந்த மாதிரி கஸ்டம் நோட்டிஃபிகேஷன் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக வந்து விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரையில் நன்றி, வணக்கம், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.